நல்ல டீம், திறமையான டீம் தெரியும். இது ரொம்ப ஸ்பெஷலான டீம். ஸ்பெஷலான இந்தியாவிலே இருக்கிற ஸ்பெஷல் ஒரு ஹீரோ விக்ரம் சார், விஜய், ஏஎல் விஜய் நல்லா தெரியும். ரொம்ப ஸ்பெஷலான டேரக்டர். திடீர்னு ஃபோன் பண்ணால் சார் நான் ஹாரிஸ் ஜெயராஜோட ஷோ வந்து கண்டக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுவார். திடீர்னு ஃபோன் பண்ணால் ஆட் ஃபிலிம் டேரக்ட் பண்ணுறேன்னு சொல்லுவார். இவ்வளோ விஷயம் எப்படி பண்ண முடியும் தெரியல விஜயால. விஜய் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டேரக்டர் அண்ட் த ஹோல் டீம் இஸ் வெரி ஸ்பெஷல். விக்ரம்ஸோட ஃபேன்ஸ்னால் நீங்களும் ஸ்பெஷல் தான். And it's a special victory. Thank you. And especially for the producer team, UTV is the biggest hit of the வாழ்த்துக்கள். ராத்திரி ஆயிடுச்சு, ராவா பேசினா நல்லா இருக்காது, கொஞ்சம் ரம்மியமா பேசணும்னு ஆசைப்படுறேன். பாலாஜி கொஞ்சம் இடம் விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா ஸ்ரீராம் விக்ரம் ரசிகர்களுக்கும் ஜிவி பிரகாஷோடைய ரசிகர்களுக்கும். ஸ்ரீராம் விக்ரம் ஒரு டைரக்டர்ஸ் டிலைட். அவர் ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எதையுமே பிளைண்டாக பண்ண மாட்டார். பிளைண்டாக நடிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் தான் அந்த பிளைண்டாக நடிக்கிறத கூட நடிப்பார். விக்ரம் கூடிய சீக்கிரம் வந்து ஆங்கில படத்தை நடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அப்படிதான் இருக்காரு. இன்விடேஷன்ல ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் மாதிரி இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனுஷ்கா சொன்ன உடனே எல்லாரும் கை கட்டுறீங்க. திருப்பூர் பக்கத்துலலாம் அஸ்கானா சக்கரன்னு அர்த்தம், அனுஷ்கானாலும் அதே தான் அர்த்தம். அந்த ஒரு சாங்ல கூட பார்த்தீங்கன்னா மழை கூட பொழிய மாட்டேங்குது, வழியுது நம்மள மாதிரி அனுஷ்கா மேல வரும்போது. அதே மாதிரி எமி ஜாக்சன் இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது கூடவே வந்து ஒரு துப்பாக்கியால செஞ்ச கன்னு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. சாரி, சாக்லேட்டால செஞ்ச ஒரு கன்னு கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட அந்த எமி ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. லக்ஷ்மி ராய் கிடைச்ச கேப்ல ஒரு சிக்ஸர் அடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த படத்துல. இந்த மாதிரி 3 பெண்கள் மேடையா இருந்தா 2 கால் இல்லாதவங்க கூட தாண்டம் ஆடுவோம். அப்ப விக்ரம் எப்படி ஆடி இருப்பாங்க யோசனை பண்ணி பாருங்க. ஜெகபதி பாபு ஒரு தெலுங்கான நடிகர் மட்டும் இல்ல, ஒழுங்கான நடிகரும் கூட. பர்ஃபெக்ட் ஆக்டர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் பெரிய கஷ்டமே சொன்னதுக்கு அப்புறமேல அவரை பத்தி நம்ம பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அறிவும் வெற்றியும் வந்ததுக்கு அப்புறமேல மனசு மூளை ரொம்ப கிரிமினல் ஆகிடும். அப்படி கிரிமினல் ஆகாத, நட்புக்கும் அன்புக்கும் மரியாதை கொடுக்கிற ஒரு நல்ல மனிதர் வந்து விஜய். அவருடைய நல்ல மனசுக்கு தாண்டவம் மட்டும் இல்லை, அவர் எடுக்க போற படங்கள் எல்லாமே ஆனந்த தாண்டவம் ஆடுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் முத்துக்குமார். ஆக்சுவலா முத்துக்குமாரை வந்து இப்ப பாட்டு எழுதுறதுக்காக எந்த ப்ரொடியூசரும் எந்த டைரக்டரும் கூப்பிடுறதே கிடையாது. அந்த டியூனே கூப்பிடுது அவரை. ஒரு பாதி கதவு நீ எடுங்கிற ஒரு டியூன் வந்ததுக்கு அப்புறம் அந்த டியூன் கூப்பிடுத முத்துக்குமாரை நீங்க வந்து இந்த பாட்டை எழுதணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சிறந்த கலைஞராக அவர் இருக்காரு. ஜிவி பிரகாஷ் திருடன் கையில சாவின்னு வாங்க, அதாவது திருடன் கையில கீ. ஜிவி பிரகாஷ் கையில ஒரு கீபோர்டை கொடுத்தா திருடன் கையில சாவி கிடைச்சா எப்படி கொள்ளையடிப்பானோ அந்த மாதிரி கொள்ளையடிக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். இந்த 25 வயசுல 25 படம் பண்ணியிருக்காருனாங்க. அதுக்காக இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் வெறும் 5 படம் மட்டும் பண்ணாரு, ஒரு 50 படம் பண்ணுவாரு. முடிஞ்சா ஒரு ஆஸ்கார் கூட வாங்குவாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இப்பெல்லாம் மியூசிக் டைரக்டருக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இந்தியோட இப்ப நிறைய வாய்ப்பு கிடைக்குது மியூசிக் டைரக்டருக்கு. அதாவது ஒரு வாயே வந்து ஒரு மைக்ல வந்து லிப் கிஸ் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நிறைய கிக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப கிடைக்குது. நம்ம பண்ண படங்கள் யூடியூப்ல வரலாம். யூடியூப் மூலமா வரக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப நான் அறிமுகப்படுத்த போற ஒரு பாடல் வந்து உயிரின் உயிரை. இந்த பாட்டை வந்து காதால கேட்கவே முடியாது, மனசால மட்டும்தான் கேட்க முடியும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் மெலடி. அந்த பாட்டை கேட்கும்போது அப்படியே உயிரை உருக்கி மனசுல வார்த்த மாதிரி ஒரு பாட்டு. யார் பாடுறதுன்னு கேட்டா அப்பதான் தெரிஞ்சது சைந்தவின்னு சொல்லிட்டு. சைந்தவி தான் அந்த பாட்டை பாடியிருக்காங்க. அப்புறம் மனசும் உயிரும் உருவதுல பெரிய விஷயமே கிடையாது. அந்த உயிரின் உயிரில ஒரு உயிர் ஜிவி பிரகாஷ், இன்னொரு உயிர் வந்து சைந்தவி.
இருவருக்கும் என்னுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்கள். இப்போ உயிரின் உயிரை. நன்றி. திரு விக்ரம் சார் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய கேரியரில் எங்கள் நிறுவனத்தில் படம் பண்ணியிருக்காரு. அன்றைக்கு பார்த்த விக்ரமுக்கும் இன்று நாங்கள் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு இமாலய வளர்ச்சி. உங்கள் வளர்ச்சியை பார்த்து நான் பிரமித்து போகிறேன் ஐயா. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் ஒவ்வொரு படத்திலையும் தனித்தனி முத்திரை பிடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய அப்பா அழகப்பன் சார் வந்து எனக்கு ஒரு 25 ஆண்டுகால நண்பர். ஸோ அவருடைய மகனுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து என்னுடைய மகனுக்கு கிடைச்ச வெற்றியை போல நான் சந்தோஷப்படுறேன். அடுத்தது ஜிவி பிரகாஷ். இப்போ வந்து என்னோட படம் நிமிர்ந்தினர் ஜெயம் ரவி சமுத்திரக்கனி டைரக்ஷனில் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 2 பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்குது. 25 இல்லை 50 100 தாண்டி அவர் பிரகாசிப்பார். அடுத்தது யூடிவி ஜான் சார். ஒரு விழாவை எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தணுன்றது நாங்கள்லாம் அனுபவமான தயாரிப்பாளர்களாக இருந்தாலும் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நன்றி. இந்த தாண்டவம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.